சபை எப்படி மாறும் தெரியுமா? இப்போ உங்களை கேட்ட சொல்லுவாங்க, நீங்க எத்தனை வருஷமா சபையில் இருக்கீங்க? நான் 30 வருஷம் விசுவாசி தெரியுமா? எங்க பாஸ்டர் கேளுங்க, சபை ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து நான் தான் ஆதி விசுவாசி. எத்தனை வருஷமா விசுவாசி? 30 வருஷம். 20 வருஷம் பெருமையா சொல்றீங்களா? சம்திங் ராங்குன்னு அர்த்தம், ஏதோ தப்புன்னு அர்த்தம். ஏன்னா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது திரளான விசுவாசிகள் அப்படின்னு இருக்கும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். ஆனா 6ஆம் அதிகாரத்துல வரும்போது அவங்க எல்லாம் எப்படி மாறிடுறாங்க? சீஷர்களாய் மாறிட்டாங்க. நீங்க என்னைக்கு சீஷரா மாற போறீங்க? இன்னைக்கு மாறிடணும். இன்னையிலிருந்து நீங்க எல்லாம் சீஷர்கள், சீஷிகள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு பிறகு பாருங்க, தொற்காள், யோப்பா பட்டணத்திலே தொற்காள் என்கிற விசுவாசி இருந்தாள். அப்படி இருக்கா? சீஷி இருந்தாள். அப்படி இருக்கிறாரு. தமஸ்குல அனனியா என்கிற ஒரு சீஷன் இருந்தான். அப்படி சொல்லப்படுகிறாரு. பவுல் போய் சீஷருடைய மனதை திடப்படுத்தி, அதன் பிறகு அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா சீஷர்கள், சீஷர்கள், சீஷர்கள் அப்படிதான் வரும். விசுவாசிகள் என்பது அல்ல. அப்ப விசுவாசிகள் சீஷர்களா மாறணும். விசுவாசின்னா எப்போ பிச்சைக்கார மாதிரி ஆண்டவனுக்கு அது தாங்க, இது தாங்க, எனக்கு தருவேன், நீங்களே தாங்க, வீடு தாங்க, படிப்பு தாங்க, எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் எவ்வளோ காலம் இப்படியே வாழ போகிறோம்? சீஷர்கள்னா ஆண்டவர்கிட்ட போய் இது அதை தார இதுதான் கேட்க மாட்டான். நான் இயேசுதான் ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும், ஜெபிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், ஆத்மாக்களை கொண்டு வரணும், ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்தணும். இயேசுவுக்காக செயல்படுகிறவர்கள் தான் சீஷர்கள். சிலுவை சுமக்கிறவர்கள் தான் சீஷர்கள். இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடக்கிறவர்கள் தான் சீஷர்கள். உங்களுக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டா, எனக்கு எது முக்கியம் இல்ல, இயேசுவை மகிமைப்படுத்தணும், இயேசுவை அறிவிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதான் சீஷர்கள். நம்ம எப்படி ஆண்டவர் மாற்றி விடுவார். அல்லேலூயா.